ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். இந்த ஜெபவிடைக்கிற கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவதாக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டு உற்சாகமா ஸ்தோத்தரிக்க போகிற பிரசனம் இறங்கி வருகிறது. தேவச்சனமின் சுவாச பிள்ளைகளை கர்த்தர் வார்த்தை கேட்டு பலப்படுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். அபிஷேகம் இறங்கி வருகிறது. கைவிட்டு சோத்திரம் சோத்திரம் உற்சாகத்தோடு எல்லா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதிர்ந்த மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த தமிழகத்துக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா வியாதி பறந்து போகும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகத்தான பிரசன்னம் தேசத்தை மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்தை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிற ஐயா. சென்னை மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வியாதி அப்புறப்படுத்தி ஆண்டவரே யாருக்கு சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே கல்வாரின் வல்லமை இறங்கி போகும்படியாக, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி போகும்படியாக, தேற்றுகிற வல்லமை கர்த்தாவே இறங்கி போகும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, தேவன் கர்த்தர் நீற்றும்படியா ஜெபிக்கிறையா. எல்லா தடை உடைக்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை பார்க்கிற ஒரு குடும்பத்துக்காக இன்றைக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்கிற மக்கள் கர்த்தாவே இன்னும் உற்சாகம் அடைந்து கர்த்தாவே பலப்பட்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக, உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக விளங்கும்படிக்கு ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே இனி கொடுக்கும்போது வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பம். கேட்கிற மக்கள் உள்ளத்துல கர்த்தாவே ஒரு பெரிய மனமாற்றம், ஒரு பெரிய காரியம் உண்டாகும்படியாக கர்த்தர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இயேசப்பா மீ ஸ்தோத்திரம். கடன்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கடன் அகற்றும்படியாய் ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கும். வியாதிப்பட்ட மக்களுக்காக இயேசுவே மனம் இறங்கும்படி ஜெபித்திருக்கிறேன். இயேசு வியாதி திருமணமாக திருமணத்துக்கு கர்த்தாவே ஒழுங்கு செய்யும்படிக்கு ஜெபித்திருக்கிறேன். என் தேவன் செய்வீராக, வழி திறக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுங்க சுவாமி, பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம். கை உயர்த்தி மறவாமல் நின்னை தீரையா, மனத்தாரே நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நின்னை தீரையா, மனத்தாரே நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நின்னை தீரையா, மனத்தாரே நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நின்னை தீரையா, மனத்தாரே நன்றி சொல்வேன். பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகத்துவமுள்ள மகிமை இறங்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. எல்லா தடைகளுக்கு கர்த்தாவே மாறும்படிக்கு ஆண்டவரே நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ நடத்துங்க ஆண்டவரே, ஜெயத்தை கொடுப்பீராக. வெற்றி உண்டாகட்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. நாம் இன்றைக்கு ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கேட்கிற செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால்,
தப்பி மீந்தவர்கள், தப்பி மீந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் அகற்றும் தேவச்சனமே இயேசு அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. என்ன வாசிக்கிறேன் தலைப்பெண்ணே தப்பி மீந்தவங்க வாசிக்கலாம். ஏசியா புஸ்தகம் 10:20 வாசிக்கலாம். 10:20 வாசிப்போம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு பொழுதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். தேவச்சனமே என் அன்பு சகோதர சகோதரியே, யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீங்க? யாரை நம்பி இருக்கிறீங்க? யார்கிட்ட பழக்கமா இருக்கிறீங்க? என்ன வசன வாசிக்கும்? தப்பி மீந்தவர்கள் உலகத்தை சார்ந்து கொள்ள மாட்டாங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்வார்கள். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். தேவச்சனமே விசுவாச பிள்ளைகளே, நண்பாசனரே, நிச்சயமா யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீங்க? உன் நம்பிக்கை எதுவா இருக்கிறது? என்ன வாசம்? தப்பி மீந்தவர்கள். இவர்கள் யார்? தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள் தான் தப்பி மீந்த கர்த்தரை சொந்தம். உலகத்துல பேர் வச்சிருப்பாங்க கிறிஸ்தவம், ஆனா ஒன்றுமே அங்க இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று விசுவாசிக்கும். இன்னைக்கு தலைப்பெண்ணே தப்பி மீந்தவர்கள். கர்த்தரை எதற்கு? உலகத்திற்கு. பாவத்தை தப்பி மீந்தவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தரையே சார்ந்து கொள்வார்கள். தேவச்சனமே ஏன் நீங்க அழைக்கப்பட்டீங்க? ஏன் கிறிஸ்தவனா மாறுனீங்க? ஏன் ஞானஸ்நானம் பெற்றீங்க? ஏன் சபைக்கு போறீங்க? ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இயேசு வசிக்க இந்த பூமிக்கு மனவல்ல வரப்போறாரு. சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கேட்கிறேன். தேவச்சனமே யாரை சார்ந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தரையே சார்ந்து கொண்டார்கள். உலகத்தை அல்ல, மாம்சத்தை அல்ல, பணத்தை அல்ல, பதவி அல்ல. யார் தப்பி மீந்தவங்க கர்த்தரையே சார்ந்து கொண்டாங்க. திரும்ப 10 வாசிக்கலாம். அந்த காலத்துல ஒரு காலம் வரப்போகுது. தேவச்சனமே இது கடைசி காலம், இது கடைசி காலம். சாத்த இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறான், சபையை கெடுக்கிறான், ஊழியத்தை கெடுக்கிறான். ஜாக்கிரதை தேவச்சனமே. கர்த்தர் நீ தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற சாத்தா உன்னை கொண்டு போக பிளான் பண்ணிச்சா, உன்னை அழிக்க பிளான் பண்ணிட்டான். நீ தப்பி மீந்து வெளியே வந்துட்டு எதற்காக? இயேசுக்காக, எதற்காக? ஆண்டவருக்காக நீ தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற. அவன் என்ன தப்பி மீந்தவர்கள் உலகத்தோட ஒத்து போகல, இயேசுவை சார்ந்து கொண்டார்கள். தேவச்சனமே நீ தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற. எத்தனை மக்கள் கிறிஸ்தவ மாறி பின்வாங்கி போயிட்டாங்க, இயேசு விட்டு விலகி போயிட்டாங்க, சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க, உலகத்தை பாவத்தில் போய்விட்டாங்க, கொஞ்சம் பணத்துக்காக விலகி போயிட்டான், இச்சைக்காக விலகி போயிட்டான். நீங்களோ தப்பி மீந்த பாத்திரமா இருக்கீங்க. ஏன் தெரியுமா? மனவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. இன்னைக்கு வசனம் என்ன கொடுக்கிறோம்? தப்பி மீந்தவர்கள் யாரை சார்ந்து கொண்டாங்களா? உலகத்தை அல்ல, பணத்தை அல்ல, அந்தஸ்து அல்ல, ஆஸ்திரேலியா இயேசுவே சார்ந்து கொண்டாங்க. என்ன வாசிக்கிறோம்? தப்பி மீந்தவர்கள் வாசிக்கிறோம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதி கொஞ்சம் ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு தேவச்சனமே இயேசு வசிக்க வரப்போறாரு. எங்க சார்ந்து இருக்கிற? யார் சார்ந்து இருக்கிற? இயேசுவை சார்ந்து கொள், இயேசு நம்பிக்கொள், இயேசு அண்டிக்கொள். நிச்சயம் தப்பி மீந்த பாத்திரமா இருப்ப கிறிஸ்துவுக்காக வாழ. வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்கள், அல்லேலூயா, தப்பி மீந்தவர்கள். சாத்த வெள்ளவர்கள் கொண்டு போயிட்டாங்க. அதை 1000 மக்கள் பாவத்துல விழுந்து போயிட்டாங்க. கிறிஸ்துவ பேருதான், கிறிஸ்துவ சபைதான், ஆனா சுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. தேவன் துக்கப்படுகிறார். ஆனா தப்பி மீந்த எப்படி இருக்கிறாங்களாம்? தப்பி மீந்தவர்கள் கர்த்தரையே சார்ந்து கொண்டாங்க. பணம் இருக்குது இல்லையோ, வசதி இருக்குது இல்லையோ, கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டா என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை கேட்கிற தேவச்சனமே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இது கடைசி காலம். சாத்தா வெள்ளம் போல வருவான், கழுகு போல வருவான், தூக்கி கொண்டு போவான். நீ மீந்த பாத்திரமா இருக்கிற. நிச்சயமாவே இந்த வார்த்தை கேட்டுப்பாடு. நீ கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இது கடைசி காலம். தேவச்சனமே எச்சரிப்பாக சொல்லுகிறேன். நம் நிச்சயமாவே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டா என்றைக்குமே அசைக்கப்பட மாட்டேன். இயேசுவை சந்திக்க முடியும். கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. கர்த்தரை சார்ந்து கொள்வாயாம், சேர்ந்து கொள்ள இயேசுவோடு ஆசீர்வாதமாக விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாக்கியம் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஏசாயா 4:2 வாசிக்கலாம். ஏசாயா 4:2 வாசிப்போம். இஸ்ரவேலில் தப்பினவர்கள் அந்நாளிலே கர்த்தரின் கிடை அலங்காரமும் மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நீ மகிமையா மாற போற. யாரை சார்ந்து கொண்டா? மனுஷனை அல்ல, உலகத்தை அல்ல,
இயேசு சார்ந்து கொண்டா மகிமை கர்த்தர் மாற்ற போறாரு. தப்பி மீந்தவருடைய முடிவு என்ன தெரியுமா? மகிமை வாழ போறாங்க. தேவச்சனமே, சாத்தான் வடிகட்ட வந்திருக்கிறான், அழிக்க வந்திருக்கிறான். உள்ள மாட்டிக்காதே, பணத்துல மாட்டிக்காது. பண ஆசை வரும், இச்சை வரும், உலக வரும், மாட்டிக்கொள்ளாது. என்ன வசனம் வாசிக்கும்? தப்பி மீந்தவருடைய வாழ்க்கை மிகுமா மகிமையும் அலங்கார கர்த்தர் மாற்ற போகிறார். தேவச்சனமே, ஊழியக்கார மகனே, விசுவாசியே, தேவ பிள்ளைகளே, எப்படி வாழ போறீங்க? தப்பி மீந்த பாத்திரமா இருக்கீங்களா? மீந்த பாத்திரமா இருந்தா நிச்சயமாக என்ன வாசிக்கிறோம்? நீ அலங்காரமும் மகிமை கர்த்தர் மாற்ற போறாரு. நிச்சயம் ஆண்டவருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நீ தப்பி மீந்து வெளியே வந்திருக்கிற உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ மகிமையும் அலங்காரம் கர்த்தர் மாற்ற போறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவச்சனமே, இந்த வார்த்தை நீ கேட்கும் போது உன் தலைக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகம் பலமாக இறங்கி வருகிறது. கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? என்ன வாசிக்கும்? தப்பி மீந்தவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. முதல்ல வாசம். இரண்டாவது என்ன வாசிக்கும்? கர்த்தரை, அல்லேலூயா, தப்பி மீந்தவர்கள் அலங்கார மகிமை வாழ போறாங்க. திரும்ப வாசிக்கலாமா? எஸ் 4:2 திரும்ப வாசிப்போம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு, இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே இயேசு வருகிற நாள்ல ஒரு நாள் வரப்போகுது. தேவச்சனமே, ஊழியக்காரனே, விழிப்பில்லாம இருக்கிறீங்க, பாவத்தில் மிகுந்திருக்கிறீங்க. ஆனா இயேசு நாளிலே கர்த்தர் நிச்சயமா அலங்கார கர்த்தர் மாற்ற போறாரு. எந்த நாள்ல? கிறிஸ்துவின் நாள்ல ரகசிய வழியில் பிரவேசிக்க போறியே, இயேசு நாள் நிச்சயமா அலங்கார கர்த்தர் மாற்ற போறாரு. நீ தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற. தப்பி மீந்தவர் யார்? உலகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள். ஆண்டவருக்கு மகிமை மகிமை. நீ அலங்காரம் கர்த்தர் மாற்ற போறாரு. நிச்சயம் மாற்றுவாரா? இயேசுவை மாற்ற போறாரு. உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்கும், உன் குடும்பம் மகிமையா இருக்கும், உன் ஊழியம் மகிமையா இருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக மகிமுள்ள பாத்திரம் விளங்குவே. ஏன் தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற? இந்த வார்த்தை கேட்ட பொழுது இன்னும் உற்சாகப்படுது. கர்த்தரை சாத்துக்கொள், வல்லமையா காணப்படுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் பகற்றும். ஆமென் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை வாசிக்க போதும். ஏசாயா 37:31 வாசிக்கலாம். ஏசு 37:31 வாசிக்கலாம். 31 வாசிப்போம். 37:31 வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து இருட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஏசு 37:31 வாசிக்கலாம். 37:31 வாசிப்போம். 31 வாசிக்கலாம். கர்த்தரை வாசிக்கலாம். 37:31 யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை பாருங்க. தப்பி மீந்தவர்கள் யாருக்கு இந்த சத்தியம்? தேவச்சனமே, நான் மிகுந்த வருத்தப்பட்டோடு பேசுகிறேன். கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆத்திரக்காரல்ல, எப்ப நீ அழைக்கப்பட்டையோ ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்ய, ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ண முன்னே, இதை வெளி வேஷம் அல்ல, ஆண்டவருக்கு மகிமை. தப்பி மீந்தவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள். தப்பி மீந்தவர்கள் மகிமையா வாழ்வாங்க. முன்னாடி என்ன வாசிக்கிறோம்? தப்பி மீந்தவர்கள் கனி கொடுப்பார்கள். வாசிக்கிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் பாருங்க, பேரு தப்பி மீந்தவனா. சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம்? சாத்தா உள்ள வந்தான், மாம்சம் உள்ள வந்து தப்பி வெளியே வந்துட்டாங்க. நீ தப்பித்துக்கொள், இயேசு வருகிறார். தேவச்சனமே, உலகம் ஒண்ணு பார்த்து அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். நீ பயப்படாதே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் கூட இருக்கிறாரு. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவாயா? இங்க என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். தப்பி மீந்தவர்கள் வாசிக்கலாம். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆவிக்குரிய அடிமரமாகிய வேறு ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அடிமரம் வேறுதான், கிறிஸ்துவாகி ஆண்டவரா இருக்கிறாரு. உன் வேறு ஆண்டவர் தான். உன் வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா உன் மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மரம் ஸ்ட்ராங்கா இருந்தா கனி கொடுப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசியம்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தேவச்சனமே, உன் ஆவிக்குரிய வேறாகி உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாரு. உன் வேறு காஞ்சி போச்சா? ஜெபம் இல்லாம காஞ்சி போச்சா? உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு உன் பாவத்தை அறிக்கை செய்து நிச்சய சமூகத்திலே காத்திருந்து பாரு. உன் வேறாகிய ஜெப வாழ்க்கை திரும்ப நிச்சயமா வேர் கொண்டு வெளியே வரும். கனி கொடுப்ப ஆண்டவருக்காக கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். தேவச்சனமே, தப்பி மீந்திருக்கிற பாத்திரமே, உன்னுடைய தன்மை என்ன, எதிர்காலம் என்ன? நீ வேறு கொண்டு வெளியே வரணும். ஆவிக்கிற வாழ்க்கையாக உன்னுடைய பரிசுத்தமாக வேறு சுத்தமா இருக்குதா? தேவனுக்கு உண்மையா இருக்கிறியா? பரிசுத்தமா இருக்கிறியா? விலகி போயிருக்கிறியா? வேறு விஷயம் மட்டும் வெல்ல உள்ள பரிசுத்தமா இருக்கிறா? தேவன் கேட்கிறாரு. நிச்சயமாவே திரும்ப வாசிக்கலாம்.
யூதா வம்சத்தாரில் தப்பி பாருங்க, மீந்திருக்கிறவர்கள் தப்பி மீந்திருக்கிறவர்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? தப்பி மீந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா? தப்பி மீந்தவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள். தப்பி மீந்தவர்கள் மகிமையும் அலங்காரமாக இருப்பார்கள். தப்பி மீந்தல் கனி கொடுப்பார்கள் ஆண்டவருக்காக. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாசிமா. மறுபடியும் கீழே வேர் பற்றி மறுபடியும் சாத்தவனை தள்ளிட்டான். பிரகாசிக்க முடியல, முட்டி போட்டு ஜெபிக்க முடியல, தேவனுடைய மகிமை உணர முடியல. பாவம் மூடிவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆரம்பத்தை இயேசுக்காக நீ அறிக்கை செய்து ஓடி உழைத்து தேவனுக்கு பிரசைய வாழ்ந்து, உன் பிரசை எங்கே? உன் ஜெப வாழ்க்கை எங்கே? உன் பரிசுத்தம் எங்கே? தேவன் கேட்கிறார். தேவச்சனமே, என்ன வாசகம் தப்பி மீந்திருக்க கத்து திரும்ப எடுத்து பயன்படுத்த போறாரு. 1000 மக்களுக்கு மத்தியிலே, லட்சம் மக்கள் மத்தியில் கர்த்தர் ஊழியக்காரனாக அல்லமல்ல பாத்திரமாக தேவன் நிறுத்த போகிறார். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உலகத்தை விட்டு வெளியே வந்து தப்பி மீந்த பாத்திரமா இருக்கிற தப்பித்து வெளியே வந்திருக்கிற என்ன வாசிக்கம்? கீழே வேர் பற்றி வாசிக்கலாமா? கீழே வேர் பற்றி கீழே நாவிக்கிற வாழ்க்கையாக பரிசுத்த வேர் ஈரமா இருக்குதா? இல்ல காஞ்சி போச்சா? சாத்தா உள்ள வந்துச்சானா? அந்த வேர் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருந்தா, இந்த வேர் ஈரமா இருந்தா மரம் நிச்சயம் வளர்ச்சி அடைந்து கனி கொடுப்பார். வாசிக்கலாமா? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். மேலே கனி கொடுப்பார்கள். தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இன்னும் எச்சரிப்படைந்து கர்த்தரை சார்ந்து கொள். என்ன வாசிக்கம்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனி கொடுக்கிற மரமா நீ மாறியா? வாழ்க்கையில கனி இருக்குதா? சாந்தம் கனி இருக்குதா? அன்பு இருக்கிறதா? கீழ்ப்படி இருக்குதா? எத்தனை பிரசங்கத்தில் கேட்கிற, இன்னும் கீழ்ப்படியா மாற்று, மனம் மாற மாற்று, இயேசு விலகி போயிட்டே இருக்கிற என்ன வசனம் வாசிக்கிறோம்? கீழே வேர் பற்றி மேலே கனிக்கு யாரவர்கள்? தப்பி மீந்தவர்கள். தப்பிக்கப்பட்ட ஜனமே, நீ உலகத்துல பாதி தப்பித்துணை வெளியே கொண்டு வந்தாரு. எதற்காக? கனி கொடுக்க. எதற்காக? இயேசுக்காக வாழ. வார்த்தைகள் கனி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? கனி கொடுத்து பரலோகம் போக முடியும். ஆவியின் கனியோ 9 வரைக்கும் அலையும் நிச்சயமாவே சாந்தம் அன்பு கீழ்ப்பட்டு இருக்கணும். ஆவியின் கனி அப்படி இருந்தா நீ தப்பிக்கப்பட்ட பாத்திரமா இயேசுடைய மகிமை பிரவேசிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாயா? வாழ்க்கை கனி இல்லாம இருக்குது, எல்லாம் இருக்குது, சுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, எல்லாம் பாட்டு பாரு, ஜெபம் பண்ற, கனி இருக்குதா உங்ககிட்ட? இன்னும் கோபம் மாறல, உன்னை தாழ்மை வரல, உன்னை பெருமை அப்படியே இருக்கு, தூக்கி வெளியே போட்டு விட்டு கனி கொடுக்க ஆரம்பித்து விடு. உன்னை கர்த்தர் மகிமையை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கை வைத்து ராமன் சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை வாசனம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31:31 1 and 2. 31:1 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 31:1 வாசிப்போம். 1-2 வாசிக்கலாமா? பட்டயத்தை தப்பி வாசிக்கலாம். எரேமியா 31:1 கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அக்காலத்திலே, ஏன்னா பிள்ளைகளே, இது கடைசி காலம். கடைசி மனுஷன் பணத்தை சேர்த்து வைக்கிறான், பெரிய பில்டிங் கட்டுறான், ஒண்ணு இல்ல, மண்ணான வாழ்க்கை தான். ஆனா பாருங்க, காலம் வரப்போது. என்ன அக்காலத்துல வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமா, நீ பாருங்க, ஊருக்கு ஒரு ஜாதி, பேருக்கு ஒரு ஜாதி, ஜாதி வச்சு மனுஷனுக்கு ஊழியம் செய்யலாம். ஒன்றுமில்ல, நமக்கு தேவன் ஆண்டவர் தான். உனக்கு தேவன் ஏசப்பா தான். உன் குலங்கோத்திர ஆண்டவர் தான். உன் வாழ்க்கை பரிசுத்தம் தான். நீ பரிசுத்த ஜாதியா இருக்கிற, வேற ஜாதி உனக்கு தேவையே இல்லை. வாசிக்கலாமா? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி, பாருங்க, பட்டயத்திற்கு தப்பி. நீ தலைப்பண்ண தப்பி மீந்தவர்கள். பட்டயத்திற்கு தப்பி, பாவத்திற்கு தப்பி, உலக இச்சைக்கு தப்பி வெளியே வந்தவங்க எப்படி இருப்பாங்களா? வாசிக்கலாமா? மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று. ஆமென். யாருக்கு இளைப்பாறுதலா? தப்பி மீந்த மக்களுக்கு சமாதானம் கிடைக்க போகிறது. தேவச்சனமே, எவ்வளவு சம்பாதிக்கிறோம், சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் கிடைக்கிற என்ன வாசியம்? தப்பி மீந்தவருக்கு தேவனுடைய இரக்கத்தை கத்த காண்பிக்க போறாரு. இரக்கம் பெற்ற சனமே, யாருக்கு இரக்கம் வேலை செய்யும்? யாருக்கு கிருபை கடைசி காலத்துனா? தப்பி மீந்த மக்களுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசிக்க. தேவச்சனமே, வார்த்தை கேட்டபடி நீ தப்பி மீந்த பாத்திரமாக இருக்கிற. நீ உலகம் உனக்கு வேண்டாம், மாம்சம் உனக்கு வேண்டாம், பாவம் உனக்கு வேண்டாம். கர்த்தரையே சார்ந்து கொள். வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. கேட்ட தலைப்பு என்ன? அல்லேலூயா. தப்பி மீந்தவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள். தப்பி மீந்தவர்கள் மகிமை அலங்காரமாக இருப்பார்கள். 3வது, தப்பி மீந்தவர்கள் கனி கொடுப்பாங்க ஆண்டவருக்காக.
நான்காவது தப்பி மீந்தவர்கள் தான் இரக்கத்தை கத்து கொடுக்க போறாரு. எங்க இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. 4வது வசனம், தப்பி மீந்தவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவராட்சியத்துக்கு ஆயத்தமாவாங்க, மனவாட்டிக்காக. 2வது தப்பி மீந்தவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம், அலங்காரம் மகிமையா இருக்க போறாங்க, மகிமைக்குள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம். 3வது காரியம், தப்பி மீந்தவர்கள் கனி கொடுப்பாங்க, வேர் பற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ வேர் காய்ந்து போகாது, கனி கொடுக்கணும் ஆசுவாசிங்க, கனி கொடுக்க போற இயேசுவை நீ மயப்படுத்த போறீங்க. 4வது காரியம் என்ன? தப்பி மீந்தவர்கள் ஸ்தோத்திரம். பட்டயத்திற்கு தப்பி மீந்தவங்க இரக்கத்தை பெற்று தேவனுக்காக சாட்சியா வாழ போறாங்க. தேவச்சனமே, தப்பி மீந்திருக்கிற பாத்திரமே பயப்படாது, உனக்கு பின்னாக ஒரு பெரிய சிங்காசனம் அமர்ந்திருக்குது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க, பெருகுங்க, ஜபத்துல காத்துருங்க. தப்பி மீந்த மக்களா இருக்கீங்க. நமக்கு ஒரு தனி ஒரு வாழ்க்கை இருக்குது. உலகம் வேற, மாம்சம் வேற, எத்தனை கோடி மக்கள் கிறிஸ்துவ இருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படியே இல்லை. தப்பி மீந்தல் மட்டும்தான் யாரை சந்திக்க முடியும்? மனவன் இயேசுவை சந்திக்க முடியும். சந்திக்க ஆயத்தப்படுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தப்பி மீந்திருக்கிற பிள்ளைகளே, ஜபத்துல தரித்திருங்க, ஆழமா கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். சாப்பாடு இருக்குது இல்லையோ, பணம் இருக்கு இல்லையோ, இயேசு சார்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு வசதிக்கு வரப்போறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு பிள்ளை நீங்களும் இப்போ ஆயத்தப்படுங்க, முழங்கால் இருங்க. இந்த வார்த்தை கேட்டு தப்பி மீந்துக்கு ஜனமே கனி கொடுக்க ஆயத்தப்படு. உலகத்துல வேண்டாம், மாம்சம் வேண்டாம், வெறுத்து விடு. கர்த்தரை நேசிக்கிறாரு, ரத்தம் வீண் போகல, கல்வார் வல்லம இறங்கிச்சாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியாரு, சந்தோஷமாயிரு, சமாதானமாரு, கர்த்தருக்கு சாட்சியா வாழு. தேவன் செய்து முடிப்பார். ஆண்டவரே நாமத்தில் சோத்திரம் பண்ணுமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வ கையில உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோம். கொடுத்த வார்த்தைக்காக பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெபங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த அந்த மகத்துவமுள்ள கர்த்தாவே, தப்பி மீந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தப்பி மீந்த மக்களா இருக்கிற ஆண்டவரே, இந்த உலகங்களுக்கு வேண்டாம்பா, மாம்சங்களுக்கு வேண்டாம், உலக ஆசைகள் வேண்டாம், சொத்து சுகங்கள் வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் என்று கர்த்தாவே அடிமைப்படுகிற சுவாமி, இதை கேட்டு மக்களை கத்து பலப்படுத்தி சாட்சியா நடத்துவீராக. உடைய கரை யாரை தாங்கி கர்த்தாவே நடத்தும்படிக்கு செபிக்கிறேன். நீ நடத்துங்க, செய்ய விரங்கற்றும் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.